போறாதா? இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஜூம் பண்ணி அது பெரிய பில்டப் கொடுக்குறேன்னா எப்படி நம்ம பெருமாளுக்காக காத்துட்டு இருக்கோம், அவர் எப்படி வரார் அப்படின்னு அனுபவிக்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் பிராப்தி ஆகாது. உள்ளூர்லேயே இருந்தாலும் அவளுக்கு யாருக்கு காட்சி கொடுக்கணும்னு தோன்றதோ அவளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைச்சதில்ல, நான் உட்பட. ஆண்டாள சேவி போதோ வரான கன்னத்தில் கை வச்சுட்டு அங்கே நிற்கிறதே நமக்கு ஒரு அனுபவம். எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம். பண்டமிழ் தம்பிரான்மார்கள் செய்தாலும் அடியாரளவில் ஏதும் அறியாத பெருமாள்
ஆதி அந்தம் இல்லாத மாதவா மாதவா சுகமளிக்கும் மாதவா மாதவா இருவெல்லாம் வாழ்வு தந்தாய் மாதவா மாதவா ஊனமெல்லாம் வாழ்வு தந்தாய் மாதவா மாதவா எட்டெழுத்தின் நாயகனே மாதவா மாதவா என்னை மாதரிப்பாய் மாதவா மாதவா ஐயன் அன்னை ஆனவனே மாதவா மாதவா ஒப்பிலார் அப்பனே மாதவா மாதவா ஓதரியே வேதமே மாதவா மாதவா ஔஷதமும் மாணவனே மாதவா மாதவா மாதவ கரி மாதவா 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 இன்றைக்கி நம்ம பக்த மீரா அப்படிங்கிறவரோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். பக்த மீராங்கிறவர் வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிருஷ்ணன் மேலே பாடல்கள் எழுதுவதில் சிறந்த ஒரு கிருஷ்ண பக்தை. மீராவுக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு சாது வந்து ஒரு சின்ன கிருஷ்ண விக்கிரகத்தை அவள் அப்பாவுக்கு பரிசாக கொடுத்தார். அவங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப சந்தோஷம். அது வந்து நம்மளுடைய பாக்கியம், இந்த கிருஷ்ண விக்கிரகம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க குடும்பத்தார். அப்போ அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை முதல்ல பார்த்த உடனேயே மீராவோட மனசு வந்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தில் ஈடுபட்டுருது. கண்ணனை வந்து இந்த கண்ணன் தான் வந்து நமக்கு வாழ்நாள் முழுவதுமான துணை, நம்மளோட கூட வர நட்புன்னு நினச்சிண்டா. மீரா பாய்க்கு வந்து தன்னுடைய எவ்வளவு சங்கடங்கள் வந்த போதும் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை மட்டும் பிரியவே இல்லை, எப்பயும் கூடவே வச்சுருப்பாள். சின்ன வயசுலேயே மீராவுக்கு வந்து மோவார் அரசனான போஜராஜனுங்கிறவனோட கல்யாணம் ஆகிடுது. அவளுக்கு வந்து அந்த அரண்மனை வாழ்க்கையில் வந்து பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. அந்த அரண்மனையோட செல்வம் படோடபம் எல்லாத்தையும் பார்த்தாலும் அவளுடைய மனசு வந்து எப்பயும் கிருஷ்ணன்கிட்ட தான் இருந்தது. இந்த அரண்மனைக்குள்ளேயே சாயங்காலம் வந்து கிருஷ்ணனை பற்றின பாடல்களை எல்லாம் பாடிட்டு பஜனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். இதை வந்து அவங்களுடைய இந்த ராஜாவோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பிடிக்கலை. அவங்க எப்படியாவது இவளை வந்து ஒழிச்சு கட்டிடணும், இவள் வந்து கிருஷ்ணனை பாடாததோடு மட்டும் இல்லை, நம்ம குலதெய்வமான துர்க்கைட்ட ஒரு ஈடுபாடு இல்லாமையே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரொம்ப இவளை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு இவளை கொல்றதுக்காக ஒரு விஷத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து அதுக்குள்ளே கண்ணன் தான் தெரியுமா. கண்ணன் தெரிஞ்ச உடனே அதை வந்து எந்த மறுப்பும் சொல்லாமல் சாப்பிட்ருவா. சாப்பிட்டா அவளுக்கு எதுவுமே ஆகாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணுவா, இது புனித யாத்திரையாக பிருந்தாவனத்தை நோக்கி கிளம்பிடுவாள். பஜனை பாடல்களை பாடியபடியே கால்நடையாக பிருந்தாவனத்துக்கு வந்து தன்னோட கடைசி நாள்களை கொஞ்சம் அங்கே தான் இருந்து கழிச்சா. ஒரு நாளைக்கு பஜனை பாடல்கள் பாடிகிட்டே போய் கிருஷ்ண விக்கிரகத்தோடையே ஐக்கியமாயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பஜனைகள் அவள் பாடின பஜனை பாடல்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து
புகழ் பெற்றதாக இருக்குது. எல்லாரும் பஜனைகளிலும் மீதி இடங்களிலையும் எப்பயும் பாடின்னு இருக்கா. கண்ணனுக்கு என்ன ஒரு கொண்டாட்டம் வந்தாலும் ஒரு மீரா பஜன் வந்து அதில் கட்டாயம் இடம்பெறும். ஹிந்து சித்தூரில் கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் வந்து மீராபாய்க்குன்னே ஏற்பட்டது. இது வந்து பக்த மீராவுடைய கதை. நம்ம எல்லாரும் நல்லா கேட்டு, அவளை போல் சிறந்த பக்தை எங்கேயும் இல்லை. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை வந்து பிரகலாதனுடையது. நம்ம இந்த யுகத்தில் வந்து ஹரிதாசன் அப்படிங்கிறவருடைய கதையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா யுகங்கள்லேயும் ஹரிதாசர்கள் இருந்திருக்காங்க. மகாவிஷ்ணு வந்து இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து அமைதியை நிலைநாட்டுறதுக்காக பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். இதில் வந்து சதுர் யுகங்கள்லேயும் வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்கார். கிருத்த யுகத்தில் வந்து மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம் 4 அவதாரம் எடுத்தார். திரேதா யுகத்தில் வாமனன், பரசுராமன், ஸ்ரீராமன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்தார். துவாபர யுகத்தில் பலராமாவும் கிருஷ்ணனாவும் அவதாரம் எடுத்தார். ஆனால் கலியுகத்தில் வந்து இனிமே தான் அதர்மம் ரொம்ப தலை தூக்கும்போது கல்கி அவதாரம் எடுக்கணும். இந்த நரசிம்ம அவதாரம் வந்து கிருத்த யுகத்தில் நடந்தது. பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபு, காயத்து அப்படிங்கிறவாளோட பையனாக இருந்தான். பிரகலாதன் வந்து மகாவிஷ்ணுவோடைய மேலே இருக்கிற பக்தியில் மிகச்சிறந்தவன். அவள் அப்பாவுக்கு வந்து தான் அதாவது ஹிரண்யகசிபு வந்து தன்னையே எல்லாரும் துதிக்கணும், மகாவிஷ்ணுவை யாரும் துதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உடையவன். தன்னுடைய பையனான பிரகலாதனே அப்படி மகாவிஷ்ணுவை துதிக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தன்னுடைய பையனையே கொல்றதுக்காக மலையிலேருந்து உருட்டி விடுவான், இது யானை காலில் இடற வைப்பான், பாம்பை விட்டு கடிக்க விடுவான், இது விஷத்தை கொடுத்து கொல்ல பார்ப்பான். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து மகாவிஷ்ணு அவனை காப்பாற்றிடுவார். ஏன் இந்த மாதிரிலாம் ஹிரண்யகசிபு பண்ணான்னா, தன்னை அழிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பிரம்மாட்டேருந்து ஒரு வரம் வாங்கியிருப்பான். என்ன வரம்னாக்க, அவனை வந்து ஒரு மனுஷனோ இல்லை மிருகமோ உள்ளேயோ வெளியிலேயோ பகல்லையோ ராத்திரியிலையோ பூமியிலேயோ ஆகாச வெளியிலேயோ இது ஒரு ஆயுதத்தாலேயோ எதாலையும் அவனை வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிற வரம் வாங்கியிருப்பான். விஷ்ணு வந்து அதனால தான் மனுஷ உடம்போடையும் சிங்கத்தலையோடையும் வந்து அவனை வந்து அழித்தார். ஹிரண்யன் வந்து பிரகலாதன்கிட்ட கேட்குறான், இந்த ஒன்று நீ எப்பயும் ஹரி ஹரின்னு சொல்லிகிட்டே இருக்கிய, உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கான் அப்படின்னு. உடனே பிரகலாதன் வந்து அவர் தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அப்போ அந்த அரண்மனைக்குள்ளே இருந்த ஒரு தூணை சுட்டி காட்டி, இந்த தூணில் உன்னுடைய மகாவிஷ்ணு இருப்பாரா அப்படின்னு பிரகலாதன்கிட்ட ஹிரண்யகசிபு கேட்டபோது பிரகலாதன் வந்து நிச்சயமாக இருப்பார் சொன்ன உடனே வந்து அந்த தூணை உடைக்க சொல்கிறான். உடைச்சா அதுலேருந்து நரசிம்ம அவதாரம், அதாவது மனுஷ உடம்பும் சிங்கத்தலையுமாக பெருமாள் வந்து இந்த ஹிரண்யகசிபுவை இழுத்து அந்த வாசல் அரண்மனையோட வாசப்படியில் வச்சுட்டு தன்னுடைய மடியில் வச்சுட்டு அவனுடைய தன் நகத்தால் அவனுடைய வயிற்றை கிழித்து அந்த இரத்தத்தை எடுத்து அவனை கொன்னுடுவார். அப்போ அவன் வாங்கின்னு வந்து வரத்துக்கு ஏற்றபடி எல்லாம் பண்ணி அவனை அழிச்சு விடுறார். இந்த கதையோட மாறல் என்னன்னாக்கா, எப்பயுமே வந்து நல்லது தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது. மகாவிஷ்ணு மேலே பிரகலாதனை வச்சுருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து அவனை ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு, பிரகலாதன் வந்து அவள் அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை வந்து சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தான். எப்பயுமே நல்லவைக்கு மட்டும்தான் காலம். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா. கமலா மாமி வரைஞ்சதை பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு அனந்தாழ்வாரோட சரித்திரம் பார்க்க போகிறோம். அனந்தாழ்வாருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் என்ன சம்மந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் மாமி என்ன
அனுபவிக்கிறா, எப்படி அனுபவிக்கிறாங்கிறத நாளைக்கு நம்ம அனுபவிப்போம். நான் ஏன் இப்படி பேசுகிறேங்கிறதுக்கு தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க.